இந்த காத்திருக்கிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்தாலும் உங்களுடைய முயற்சியை மட்டும் நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா விடக்கூடாதுன்ற ஒரு அப்படின்னா ஜபம் என்கிறது ஒரு முயற்சி, பரிசுத்தம் என்கிறது ஒரு முயற்சி, உபவாசம் என்கிறது ஒரு முயற்சி, கீழ்ப்படிதல் என்கிற ஒரு முயற்சி. ஆனா சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, கொஞ்ச நாள் எதிர்பார்த்து கொஞ்ச நாள் காத்திருந்த உடனே அவ்வளவுதான் போச்சு, நான் இவ்வளவு நாள் காத்திருந்து ஒண்ணு நடக்கல, அட போப்பா நீ வேற சர்ச்சுக்கு போக வேண்டாம், உபவாச ஜபத்துக்கு போக வேண்டாம், விட்டுரு, நீ எதுக்கு உபவாசம் பண்ற, நீ எதுக்கு பைபிள் வாசிக்கிற அப்படின்னு நினைச்சு ஒருத்தர் ஒரு 3 வருஷமா காத்திருந்துட்டு திடீரென்று என்னுடைய மொபைல் ஒரு போன் ஒரு பிக்சர் வருது. அந்த பிக்சரை ஓபன் பண்ணி பார்த்தா அவ்வளவு ஸ்பிரிச்சுவல்ல இருந்த அந்த மனுஷன் அப்படியே ஒரு பெரிய பொட்டு வச்சு கையில முத்திராட்ச கொட்டை ஒன்று போட்டுட்டு கையில இவ்வளவு பெரிய கயிறை கட்டிட்டு போஸ் கொடுத்து ஒரு போட்டோ அனுப்புறாரு. என்னடா இது, 2 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் சர்ச்சில் ஆராதனை பண்ணிட்டு இருந்தவர் திடீர்னு இப்படி வேஷம் மாறி வந்திருக்கிறாரு. சரி, ஏதாவது ஸ்டேஜில் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் ஏதோ கொடுத்துட்டாரோ, ஒருவேளை நடனம் எதாவது நடிக்க போயிட்டாரோ அப்படின்னு பார்த்தா இல்லை, அவர் என்னன்னா பின்மாற்றம். ஏன் அப்படின்னு கேட்டா, நான் காத்திருந்தேன், ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணல, செய்யவே இல்லை, உடனே பின்மாற்றம். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், காத்திருக்கிற ஒன்றில் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவர் உங்களை காத்திருக்க பண்ணும்போது அந்த விசுவாசத்தை இல்லைன்னா அந்த முயற்சியை நீங்க எப்பவுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா விட்டுறவே கூடாது. ஜெபம் பண்றீங்களா, அவர் இரக்கம் செய்யும் வரை, அவர் அற்புதத்தை பார்க்கிற வரைக்கும், அவர் ஆசீர்வதிக்கிற வரைக்கும். எனக்கு தெரியும் அவரால் ஆசீர்வதிக்க முடியாம இல்லை, அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்று உண்டோ, அவரால் செய்ய முடியாதது எதுவுமே இல்லை. அதனால நான் நம்புறேன், இந்த காரியத்தை செய்கிற வரைக்கும் என்னுடைய முயற்சியை நான் விடுறதே இல்லை. முயற்சியை தடுத்து நிறுத்துறதுக்கு பிசாசு நிறைய போராடுவான். நீ இவ்வளவு நாள் காத்திருக்க, விட்டுரு, இதெல்லாம் நடக்காது, இது உனக்கு இல்லை அப்படின்னா எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். என்னுடைய முயற்சிகளை அவர் அங்கீகரிக்கிற தேவனா இருக்கிறார். 38 வருஷம் வியாதியா இருக்குது, பெதஸ்தா குளத்துல போய் முன்னாடி படுத்து கிடக்கிறார், கூட்டம் குவிஞ்சு கிடக்குது, இவனை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை, ஒரு ஹோப் இல்லை, ஒரு நம்பிக்கையும் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த குளத்தை எப்போவாதான் கலக்குவாங்க, கலக்கும் போது ஆயிரக்கணக்கான பேர் வாசல்லே நிற்பாங்க, சிலரை புடிச்சு தள்ளுறதுக்கு ரெடியா இருப்பாங்க. கலக்குன அடுத்த நிமிஷத்துல ஒரே ஒரு ரூல்ஸ், முதல்ல அந்த கலக்கும் போது முதல்ல குளத்துல யார் இறங்குறாங்களோ அவங்களுக்கு தான் விடுதலை. எத்தனை பேர் காத்து கிடப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் குளத்துல பிடிச்சி தள்ளுறதுக்கு ரெடியா இருப்பாங்க? ஆனா இந்த மனுஷனுக்கு ஒருத்தரும் இல்லை. ஒருத்தரும் இல்லைன்னாலும் அந்த மனுஷன் இருந்த இடம் எங்க அப்படின்னா பெதஸ்தா குளத்துல தான் இருந்தார். ஆமே, நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? பொதுவாக ஒரு பிச்சை அப்படி எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஏரியாவில் வசூலாகலைன்னா, ஹலோ, நமக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க, ஒரு ஹாஸ்பிட்டலில் சரியாகலைன்னா கேட்கல, அது நம்பிக்கையே இல்லாத இடம், சிட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் 38 வருடமா வியாதியா இருந்த ஒரு மனுஷனுக்கு வேதம் சொல்லுது, என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை, ஆனால் நான் போய் குளத்துல விழுறதுக்கு முன்னாடி இந்த மனுஷன் 38 வருஷமா முயற்சியை மட்டும் என்ன பண்ணலைன்னா விழுந்து விழுந்து சும்மா எந்திரிச்சு வரான், விழுந்து விழுந்து சும்மா. இன்னைக்கு நான் விழுந்தா இன்னொருத்தன் அற்புதம் நடந்துட்டு போயிடறான், இவன் திரும்பி வெட்கப்பட்டு வரான். ஆனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நான் காத்திருந்ததுக்கு ஆண்டவர் பதில் தருவார், என் முயற்சிக்கு ஆண்டவர் பதில் தருவார், என் உபவாசத்திற்கு ஆண்டவர் பதில் தருவார். நான் நம்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளையை ஆண்டவர் சொல்லுகிறார், என்றைக்காவது ஒரு நாள் உங்க உபவாசத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்காம இருப்பாரா? என்றைக்காவது ஒரு நாள் உங்களுடைய முயற்சிக்கு ஆண்டவர் பதில் கொடுக்காம இருப்பாரா? அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த பக்தி வைராக்கியத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அவர் வாக்கு கொடுக்கிறார், உன்னுடைய முயற்சியை இந்த தாமதத்தின் நாட்களிலே, காத்திருப்பின் நாட்களிலே முயற்சியை விட்டுறவே வேண்டாம். ஹல்லேலூயா. அவர் என்னை நிறுத்துவார், அவர் என்னை உயர்த்துவார், அவர் என்னை கனப்படுத்துவார், அவர் எனக்கு சுற்றிலும் ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிடுவார், என்னை ராஜாவா எடுத்து கர்த்தர் அமர பண்ணுவார். இந்த சிறைச்சாலை கிடங்கிலிருந்து நான் வெளியே எடுக்கப்படுவேன். கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வருகிற தேவன், கொண்டு வருகிற தேவன். ஹல்லேலூயா. ரெண்டாவது எல்லாரும் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, ஏன் ஆண்டவர் தாமதம் பண்றாரு? ஏன் ஆண்டவர் தாமதம் பண்றாரு? ஒன்னே ஒண்ணு, கர்த்தர் தாமதம் பண்ணும்போது என் முயற்சியை நான் என்ன பண்ண மாட்டேன், என் ஜெபத்தை நான் என்ன பண்ண மாட்டேன். இந்த உபவாச நாளுக்கு எத்தனை நாள் சிஸ்டர் வரணும், எத்தனை நாள் பிரதர் வரணும்? எவ்வளவு? ஒரு 3 மாசம் வந்தா போதுமா? ஒரு 4 மாசம் வாங்க,
ஒரு 2 மாசம் வாங்க. நீங்க ஒரு பிரச்சனை வரும்போது இந்த உபவாசத்துக்கு ஒரு 3 மாசம் வந்துருங்கம்மா சரியா போயிடும், 2 மாசம் வந்துருங்கம்மா சரியா போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே 2 மாசம் தானே வந்துடலாம், 3 மாசம் தானே வந்துடலாம் அப்படின்றன இல்ல. அற்புதத்தை பெற வரைக்கும், அதிசயம் நடக்கிற வரைக்கும், கர்த்தர் என நினைக்கிற வரைக்கும், ஆண்டவர் என்னை தூக்கி நிறுத்துகிற வரைக்கும் என் முயற்சியை நான் விட போறதில்ல. அது வரைக்கும் நான் வருவேன். எனக்கு தெரியும் என் ஆண்டவர் அமைதியா இருக்க மாட்டார். என் அலைச்சல்களை அவர் அறிந்திருக்கிறார். என் கண்ணீரை அவர் கணக்கிலே வைத்திருக்கிறார். என்னுடைய எல்லா முயற்சிகளும் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி அப்பாட்ட சொல்லு, அந்த கிருபைக்காக கெஞ்சுங்க. நான் எவ்வளவு நேரம் காத்திருக்கணும்? இன்னைக்கு அதே கேள்வியோட தான் யாரோ ஒரு சில வந்து, ஆண்டவர் எத்தனை நாள் நான் காத்திருக்கணும்? எத்தனை நாள் இந்த எதிரி என் தலையின் மேல தலையை தூக்குவான்? எத்தனை நாள் அவமானப்படுவேன்? எத்தனை நாள் வெட்கப்படுவேன்? நீ எழுப்ப மாட்டீரா? இன்னும் எத்தனை நாள் காத்திருக்கணும்? இன்னும் எத்தனை வருஷம் நான் காத்திருக்கணும்? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க முயற்சியை தளர விடவே வேண்டாம். இரக்கம் செய்கிற வரைக்கும், அற்புதம் நடக்கிற வரைக்கும், தலையை நிமிர பண்ணுகிற வரைக்கும் நான் உண்மை விட்டு விலகுவது இல்லை. ஆண்டவரே, நான் செய்ய அப்படி மாற மாட்டேன், மாற மாட்டேன். ஜோமன அந்த கிருபை உங்களுக்கு கிடைக்கட்டும். ஜோமன அந்த மகிமை உங்களுக்கு கிடைக்கட்டும். கேளுங்க அப்பாட்ட, அப்பா நான் முயற்சி, எத்தனையோ பேர் விட்டுட்டாங்க, எத்தனையோ பேர் தூர ஓடிட்டாங்க, எத்தனையோ பேர் பாதி வழியில அப்படியே வேண்டான்னு விட்டாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல, உங்களை உந்தி தள்ளுறதுக்காக தான் இன்னைக்கு கர்த்தர் வந்திருக்கிறாரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு, முடிவு உண்டு. அந்த வார்த்தையை சொல்றதற்காக தான் ஆண்டவர் வந்திருக்கிறாரு. இயேசுப்பா, அந்த மனுஷனை போல எனக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக என்று கேளுங்கள். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சவால்களை எல்லாம் சந்திக்கிறதற்கு, இந்த உலகத்துல ஜெயம் எடுக்கிறதற்கு நாள்தோறும் அவருடைய புதிய கிருபையினால் என்னை நிரப்புகிற ஒரு கர்த்தர் என் கூட இருக்கிறார். அவர் என்னை காலை தோறும் அவருடைய கிருபையினால் என்னை புதுப்பிப்பார். சோர்ந்து போகும் போதெல்லாம் என்னை வேகப்படுத்துகிறதற்கு என் கூட அவர் இருக்கிறார். அவர் தான் என்னை பார்த்து சொல்றாரு, இல்ல, இந்த காரியம் நடக்கிற வரைக்கும் அவரை நீங்க விட வேண்டாம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, தேவ சமாதானம் நான் பெற்றிட, பாடுவோம். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளும் என்னை நடத்தும் புதிய கிருபையா, பாடுவோம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையா. சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, தேவ சமாதானம் நான் பெற்ற. இப்ப சொல்லுவோம், புது கிருபை தாரும் தேவா, இயேசுவே புது கிருபை. கேளுங்க, ஆண்டவர்ட்ட கேளுங்க, தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் புது கிருபை தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ புது கிருபை இயேசுவே, அப்பா, thank you Jesus. வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும்
என் கண்ணீருக்கு பதிலாக, என் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும். கைகளை மேல தட்டி போது கிருபை தாரும் தேவா. பாடுவோம். ஹalleluya ஹalleluya. தாரும் தேவா. புதிய நாள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய. சொல்லுங்க பார்க்கலாம். ஆரம்பம் ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும். எல்லா வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பா. கைகளை மேல கட்டி போது கிருபை தாரும் தேவா. புது கிருபை, புது வல்லமை 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 வல்லமை. இயேசுவே இயேசப்பா இயேசப்பா. ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா. உங்க வல்லமையை ஊற்றுங்கப்பா, உங்க மகிமையை ஊற்றுங்கப்பா, உங்க பிரசன்னத்தை ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே இயேசுவே, மாம்சமான யாவர் மேலும் உங்களுடைய வல்லமையை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. ஊற்றுங்க ராஜா, ஊற்றுங்க ராஜா. நாங்க நம்புறோம் ஆண்டவரே, நாங்க நம்புறோம் ஆண்டவரே. இயேசப்பா இயேசப்பா இயேசப்பா. என் மேல இரக்கம் காண்பிக்கிற இயேசப்பா, உங்க மேல ஆவியை பொழிந்தருள இயேசப்பா இயேசப்பா. இயேசுவே இப்போ இப்போ சத்துரு வெட்கப்பட்டு போவானா? வெட்கத்திற்கு பதிலா 2 மடங்கு பதில் தர இயேசுவே. காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு, காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு, முயற்சியை கைவிட்ட உடைய பிள்ளைகளுக்கு ஒரு புது பலன் கொடுங்க, ஒரு புது அபிஷேகத்தை கொடுங்க. மீண்டும் அதுக்கு முயற்சி எடுக்கிறதற்கு ஒரு பலன். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை பொழிகிறார். அவருடைய அக்கினி நிறைய பேர் மேல கடந்து வருது. இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல கர்த்தருடைய மகிமை கடந்து வருது. பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. புது கிருபை வருது. சோர்ந்து போகாம இருக்கிறதுக்கு ஒரு புது கிருபை வருது. லத்தரம் வேதரலஸ் கபதரர ஜீசஸ் பிரைஸ் பிரைஸ். சோர்ந்து போன, விடாய்த்து போன ஆத்துமாக்களுக்கு ஒரு புது பலன், ஒரு புது பலன். இப்போ 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 லத்தர் ஜீசஸ் 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 ஜீசஸ். இயேசுவே நடக்கட்டும் நடக்கட்டும் நடக்கட்டும். அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். இயேசப்பா புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. ஹalleluya ஹalleluya. Thank you Jesus. ஆண்டவர் நமக்கான காரியங்களை தாமதம் பண்ணும்போது நம்ம எடுக்கிற முயற்சி, நம்ம எடுக்கிற ஜெபம், நம்ம எடுக்கிற பரிசுத்தம், நம்மளை தாழ்த்துறது, இது எல்லாத்துலேயும் சோர்ந்தே போக வேண்டாம். அர்ப்பணிக்க அர்ப்பணிக்க, தாழ்த்த தாழ்த்த, ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண அவருக்குன்னு ஒரு ஏற்ற நேரம் வரும், அவருக்குன்னு ஒரு சமயம் வரும். அவர் அதை செய்து முடிக்கிறதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவர் நமக்கு காலதாமதம் பண்ணும்போது, நமக்கு காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ள கடந்து போகும்போது நம்ம ரொம்ப கையாள வேண்டியது ஒன்று என்ன அப்படின்னா, நம்ம அந்த காரியத்தை துவங்கும் போது என்ன ஃபெய்த்தில் ஆரம்பித்தோமோ, என்ன விசுவாசத்தில் ஆரம்பித்தோமோ, அந்த விசுவாசத்தை எது வரைக்கும் கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னால், பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அந்த ஃபெய்த்தை மட்டும் எடுத்துடவே கூடாது. பாருங்க, தேவனுடைய ஆலயத்திற்கு போகிற சகரியா யோவானுடைய தகப்பனர், அந்த யோவானுடைய தகப்பனை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், நீ ஜெபம் பண்ண ஜெபத்தை கேட்டேன், அதனால உனக்கு ஒரு பிள்ளையை நான் தரப்போறேன். அந்த பிள்ளையை குறித்து, அந்த பிள்ளையினுடைய பேர் யோவான், அந்த பிள்ளையை குறித்து எல்லாம் சொல்றேன்.
இப்போ அவருக்கு என்ன பண்ண போறது இல்ல, நான் கிழவனா இருக்கிறேன், எனக்கு எங்க நடக்கும்னு சொன்ன உடனே அடுத்த வார்த்தை என்ன வருதுன்னா, தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற அந்த வசனத்தை நீ விசுவாசியாதபடி. நான் நல்லா கவனிச்சுங்க, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள சகரியா போறார் அப்படின்னா அவருடைய குவாலிட்டி மாதிரி வேற யாருக்குமே குவாலிட்டி இருக்காது. நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தில் அதை வாசிக்க முடியும். இதோ தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகளை சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையனாய் இருப்பாய் என்ற. அப்போ ஆண்டவர் காத்திருக்கிற காலத்துல, கர்த்தர் அமைதியா இருக்கிற காலத்துல நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, உன் ஃபெய்த்தை மட்டும் நீ என்ன பண்ணாத, சத்தமா சொல்லுங்க, உன் விசுவாசத்தை நீ விட்டுறாத, உங்க நம்பிக்கை நீங்க விட்டுறாதீங்க. இந்த சகரியா அவ்வளோ ஸ்பிரிச்சுவல் மேன், இல்லைன்னா போயிருக்க முடியாது. அதுவும் ரெண்டாவது, தேவனுடைய ஆலயத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துல அவன் தாமதிக்கிறான் அப்படின்னு சொன்னா போயிட்டு 2 செகண்ட்ல திரும்பி வரணும், உடனே திரும்பி வரணும். ஆனா வரல, லேட் பண்றான் அப்படின்னு சொன்னா அத்தனை பேருக்கும் ஆச்சரியமா இருக்குது. என்ன நடந்துச்சு? ஒரு பரிசுத்தவானால அப்படி இருக்க முடியாது. அப்படி அந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறவன் அவ்வளோ பெரிய ஹோலி. எதுலையுமே குறை வைக்கல சகரியா, எதுலையுமே குறை வைக்கல. ஆனா ஒன்னே மட்டும்தான் குறை வச்சாரு. என்ன குறை வச்சாருன்னா, அவருக்குள்ள என்ன இல்லை, ஃபெய்த் மட்டும் இல்லை. அந்த விஷயத்தை குறித்து ஃபெய்த் இல்லை. அந்த ஆண்டவர் இருக்கிறாருப்பா, ஆண்டவர் நடத்துறாருப்பா. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் நீங்க காத்திருந்து சோர்ந்து போய், ஆண்டவரெல்லாம் நான் விட மாட்டேன் பாஸ்டர், எனக்கு தெரியும் ஆண்டவர் என் கூட இருக்கிறார், ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், ஆண்டவர் நான் விரும்புறேன், நான் பரிசுத்தமா வாழ்றேன், நான் சர்ச்சுக்கு வரேன், எல்லாம் பண்றேன், ஆனா அந்த காரியம் நடக்கும்ன்ற நம்பிக்கை நான் தூக்கி போட்டேன் அப்படின்னு யார் இருந்தாலும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல உங்களை காத்திருக்க பண்ணுகிற காலத்துல உங்களுக்கு இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, விசுவாசம். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். எனக்கு நீங்க செய்வீங்க ஆண்டவரே, நீங்க செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாதுன்னு எனக்கு தெரியும். நீங்க எனக்கு செய்வீங்க. காலங்கள் தாண்டினாலும் நாட்கள் மாறினாலும் நீர் எனக்கு சொன்னதை செய்யும் மழவும், நீர் என்னை கைவிடுகிற தேவன் அல்ல. நீர் என்னை குறித்து சொன்னது, என் பிள்ளைகளை குறித்து சொன்னது, என் சன்னதியை குறித்து சொன்னதை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நீ நிறைவேற்றுகிறதற்கு வல்லவர். நீங்க நிறைவேற்றுகிறதற்கு வல்லவர். நீ நிறைவேற்றுவதற்கு வல்லவர். என் விசுவாசத்தை உம்மிலே நான் வைத்திருக்கிறேன். எத்தனை பேர் என்ன வார்த்தை சொன்னாலும் நான் விசுவாசத்தை மட்டும் தளர விட போவது. ஹல்லேலூயா.